سلام 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 سلام. சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் இன்று பல மக்கள் அதை பல கோணங்களிலிருந்து நோக்குகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாம் என்றால் அது தீவிரவாதத்தை இந்த உலகத்திலே பரவச் செய்கின்ற ஒரு மார்க்கம், பெண்களுக்கு உரிமையை கொடுக்காத மார்க்கம், மிருகங்களுக்கு வதை கொடுக்கின்ற மார்க்கம் என்று பல மக்கள் இந்த மார்க்கத்தை பற்றி தப்பான அபிப்பிராயம் கொண்ட சில உள்ளங்கள், சில நடுநிலைமையாக சிந்திக்கக்கூடியவர்களை கூட தவறான எண்ணங்களை இஸ்லாத்தின்பால் ஏற்படுவதற்கு ஏற்ற வகையிலே கருத்துக்களை பரப்புகின்றதை காணுகின்றோம். அன்பார்ந்த எனது சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையிலே தெளிவாக இஸ்லாம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு இருக்கின்ற வழிகளில் ஒன்றுதான் அதனுடைய மூல வேத நூலை பயன்படுத்தி அந்த மூல வேத நூல் இஸ்லாத்தை பற்றி என்ன கூறுகின்றது என்பதை அறிந்து கொள்வது. இதுதான் பிரதானமானதும் இருக்கின்ற ஒரே வழியுமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது சொற்ப காலங்களுக்கு முன்னால் அது இயற்றப்பட்டு மக்கள் மயமாக்கப்பட்ட மார்க்கம் கிடையாது. எப்பொழுது இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பாளன், படைப்பாளன் கடவுள் அல்லாஹ் உலகத்தை சிருஷ்டித்தானோ, அதிலே மனிதர்களையும் ஏனைய ஜீவராசிகளையும் படைத்து இந்த உலகத்தை வாழ்வதற்கு உகந்த ஒரு இடமாக மாற்றினானோ, சூரியனையும் சந்திரனையும் கொடுத்து சூரியனை ஒளி வழங்கக்கூடியதாகவும் சந்திரனை ஒரு அலங்காரமாகவும் இந்த உலகத்துக்கு கொடுத்தானோ, அந்த நாள் முதலே இந்த மார்க்கம் ஆரம்பமாகிவிட்டது. இந்த உலகத்திலே பல வழிகள் வாழ்வதற்காக வேண்டி திறந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதே சமயத்தில் கடவுளுடைய கருணையை, அன்பை, இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு தோதுவான அமைப்பிலே கடவுள் கொடுத்த வழிதான் இஸ்லாமாக இருக்கின்றது. அன்பார்ந்த எனது சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே எம்மை ஒரு அழகான ஒரு படைப்பாக கடவுள் படைத்தான். அப்படி படைத்த அவன் வேறு யாரும் கிடையாது, உன்னதமான அந்த கடவுள் அல்லாஹ். அவன் எம்மை இந்த உலகத்திலே படைத்தது ஒரு உன்னதமான நோக்கத்திலே. அந்த நோக்கம் என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. எனவே நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை, நாம் நினைத்தது அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதுதான் சுவனம். இந்த சுவனத்தை அவன் படைத்துவிட்டு இந்த சுவனத்துக்கு யார் யார் தகுதி பெறுவார்கள் என்பதை பரிசோதனை செய்வதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை அவன் எமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். இந்த உலகத்திலே வாழ்வதற்கான வாய்ப்பை தந்திருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கையில் யாரெல்லாம் உண்மையான சத்தியமான இறைவனுக்கு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அந்த சுவனம் கிடைக்க இருக்கின்றது. இறைவன் திருமறை வசனத்திலே, திருக்குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமல. வாழ்வையும் மரணத்தையும் அவன் படைத்தானே, அப்படியானவன் அவன் ஏன் அதை படைத்தான் என்று சொன்னால், உங்களிலே யார் அதிகமாக நற்கர்மங்கள் புரிகின்றார்கள் என்பதை பரிசோதனை செய்வதற்காக. எனவே வாழ்வை பெற்று அழகான ஒரு வாழ்க்கையை வாழுகின்றோம். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது, அதை குறுக்கிட இருக்கின்றது மரணம். எனவே இந்த மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை, அழகான ஒரு வாழ்க்கையை அவன் தயார் செய்து வைத்திருக்கின்றான். அதை யாருக்கு அவன் கொடுப்பான் என்றால், அவன் இந்த உலகத்தில் ஏன் எம்மை படைத்தான் என்ற நோக்கத்தை கண்டறிந்து அந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை யாரெல்லாம் அமைத்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு. எனவே எம்முடைய கடமையுமாக இருக்கின்றது என்ன? அந்த கடவுளுக்கு கட்டுப்பட்டவர்களாக
எமது வாழ்க்கையை அமைத்து கொள்வது. இப்படி ஆதி காலம் தொட்டும் இறைவனை கட்டுப்பட்டு எப்படி வாழ்வது, எந்தெந்த விடயங்களை செயல்படுத்துவது, எப்படியான விடயங்களை விட்டும் தவிர்ந்து நடப்பதென்ற விடயங்களை கொண்ட இறை வழிகாட்டல் உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இறைவன் இறுதியாக இந்த உலகத்துக்கு கொடுத்த இறை வேதம்தான் இஸ்லாமாக காணப்படுகின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அவனுடைய அர்த்தத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் இஸ்லாம் என்றால் சாந்தி சமாதானம் அல்லது கட்டுப்படல் எப்படியான கருத்துக்களை கொன்றதாக இருக்கின்றது. எனவே யாருக்கு நாங்கள் கட்டுப்படுவது? இந்த உலகத்தை படைத்து எம்மையும் படைத்த இறைவனுக்கு, அவனுடைய கட்டளைகளுக்கு தோதுவான முறையில் எமது வாழ்க்கையை அமைத்து கொள்வது. இதுதான் பிரதானமான நோக்கமாக இருக்கின்றது. இஸ்லாத்துடைய பிரதானமான அடிப்படை கொள்கையாக விளங்குகின்ற விடயம் என்னவென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த உலகத்திலே யாரும் வணங்குவதற்கு தகுதியானவர்கள் கிடையாது. இதிலே உங்களுடைய மனக்கண்ணால் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்துங்கள். யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே வணங்கப்படுகின்றார்களோ அப்படியானவர்களே. இவர்கள் உண்மையிலேயே வணங்குவதற்கு தகுதியான கடவுளாக இவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா என்பதை நாங்கள் இதற்கு முன்னால் செய்த பரிசோதனைகளிலே நீங்கள் தெரிந்து புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எனவே இஸ்லாமியின் அடிப்படை கொள்கையுமாக இருக்கின்றது அதுதான் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த கடவுளுமே வணங்குவதற்கு தகுதியானவர்கள் அல்ல அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் என்று சொன்னால் ஒரு புதினமான ஒரு கடவுள் அல்ல, மாறாக அல்லாஹ் என்றால் அவன்தான் எம்மை படைத்தவன், எம்மை பரிபாலிக்கின்றவன். அரபியிலே நாங்கள் எமது படைப்பாளனுக்கு சொல்லுகின்ற வார்த்தை. எனவே உண்மையான கடவுளாகிய அந்த இறைவனை, அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணங்குவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. இதுதான். இதை ஒருவன் சிந்தித்து சுயமாக சிந்தித்து என்னை படைத்த ஒருவன் இப்படியான ஒருவனாகத்தான் இருக்க முடியும், என்னை மற்ற எந்த ஜீவராசிகளையும் படைக்க தகுதியானவர்கள் அல்ல, படைக்கவும் முடியாது, எந்த கட்டத்திலும் எனக்கு உதவி செய்வதற்கு முடியுமானவன் என்னுடைய உண்மையான அந்த இறைவன் மாத்திரம்தான் என்று நம்புகின்றார்களோ அவர்கள் இந்த நேரத்திலே சந்தோஷம் அடைய முடியும். அவர்களுக்கு இறைவனுடைய அருள் கருணை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அடிப்படையில் யாரெல்லாம் படைப்பாளன் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்கின்றார்களோ இரண்டாவது கட்டமும் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையுமாக இருக்கின்ற விடயம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். முஹம்மத் என்கின்ற அந்த நபர், அந்த மனிதர் இறைவனுடைய தூதர், இறைவனுடைய இறுதி தூதர் என்று ஏற்றுக்கொள்வது. இப்படி இறைவனுடைய இறுதி தூதரை ஏற்று படைப்பாளன் ஒருவன் இறைவனையும் ஏற்று யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முன்வருகின்றார்களோ அவர்களுக்கு முன்னால் இருக்கின்றது இறை வழிகாட்டி. இறை தூதரை கொன்று இறைவன் இந்த உலகத்திலே தனக்கு கட்டுப்பட்டு வாழுகின்றவர்களுக்கு கொடுத்த வழிகாட்டல் திருக்குர்ஆன் அவருக்கு முன்னால் இருக்கின்றது. அந்த திருக்குர்ஆனை புரட்டி படித்து அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை இறை திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியுமான அமைப்பிலே அமைத்து கொள்வதற்கு முடியும். அதே போன்று அந்த திருக்குர்ஆனுக்கு விளக்கமாக அமைந்த இறை தூதருடைய வாழ்க்கை வழிகாட்டலை பெற்றவர்களாக, அதன் மூலம் தெளிவை பெற்றவர்களாக அந்த இறை தூதரை ஒரு முன்மாதிரியாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு முடியும். இப்படியான முறையில் அந்த வழிகாட்டலுக்கு அமைய யாரெல்லாம் தன்னுடைய அந்த வாழ்க்கையை அமைத்து கொள்கின்றார்களோ இவர்களுக்கு தமிழிலே என்ன சொல்லுவோம்? கட்டுப்பட்டவர்கள், அடிபணிந்தவர்கள். யாருக்கு? உண்மையான கடவுளுக்கு, உண்மையான இறைவனுக்கு, உண்மையான அல்லாஹ்வுக்கு. அந்த அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள், தகைமைகள் எப்படியானது என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே
அந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்களுக்கு, கட்டுப்பட்டவர்களுக்கு அரபியிலே என்ன சொல்லுகின்றோம்? அவர்களுக்குத்தான் முஸ்லீம்கள் என்று சொல்லுகின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான முறையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் எம்முடைய இந்த உலக வாழ்க்கையின் இன்பகரமான விடயங்களை விட்டும் எம்மை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த மரணத்தை தொடர்ந்து உள்ள மற்ற கட்டங்களில் கூட வெற்றியாளனாக இறைவனை எமக்கு சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனையிலே மேலும் பல விடயங்களை பற்றிய தெளிவை பெற்றுக்கொள்வது கடமையாக இருக்கின்றது. அதாவது ஒருவன் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த இறைவனை கட்டுப்படக்கூடிய மார்க்கத்தை, இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்கு சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர் 6 விடயங்களின்பால் நம்பிக்கை கொள்ள வேண்டி இருக்கின்றது. 6 விடயங்களின்பால் நம்பிக்கை கொள்வது கடமை என்பதை இஸ்லாம் எமக்கு சொல்லுகின்றது. அந்த 6 விடயங்களும் என்னவென்றால், முதலாவது விடயம், படைத்தவன், பரிபாலிக்கின்றவன், ஒரு நாளில் எங்களை மரணிக்க செய்கின்றவன் அவன் வேறு யாருமல்ல, படைப்பாளன் அல்லாஹ் என்று நாங்கள் அவனை தெளிவாக அறிந்து உள்ளத்தால் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவனுடைய படைப்புகளில் இன்னும் ஒரு படைப்புத்தான் வானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்களை எம்முடைய கண்ணினால் காண முடியாது. அவர்கள் இறைவனுடைய படைப்புகளில் இன்னும் ஒரு படைப்பு. அவர்கள் படைக்கப்பட்ட இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களை பரிசோதித்து அவர்கள் என்னென்ன செய்கின்றார்கள் என்பதை பற்றிய தகவலை கடவுளுக்கு வழங்குவதற்காக அவர்களுக்கு வானவர்கள் என்று சொல்லுகின்றோம். இப்படியானவர்கள் இருக்கின்றார்கள் என்று நாங்கள் நம்ப வேண்டும். அதே போன்று வேத நூல், அதாவது இறைவன் இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களுக்கு எப்படி நீங்கள் வாழ வேண்டும், எதை நீங்கள் செய்ய வேண்டும், எதை நீங்கள் செய்யக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு வேத நூட்களை அனுப்பி வைத்தான், வழங்கி வைத்தான். அந்த வேத நூட்களில் இறுதியாக அனுப்பப்பட்ட திருக்குர்ஆன் உட்பட அதற்கு முன்னால் வந்த வேத நூட்களையும் நாங்கள் நம்ப வேண்டும். திருக்குர்ஆனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். நான்காவது விடயம் என்னவென்றால், அந்த வேத நூட்களை பெற்ற இறை தூதர்கள், அவர்கள் உண்மையாகவே இறைவனுடைய தூதர்கள் மாத்திரம், அவர்கள் கடவுள் கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டலில் நாம் எடுத்து நடக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவர்கள் இறை தூதர்கள் என்று. ஐந்தாவது விடயம் என்னவென்றால், இறுதி நாள், ஒரு நாளைக்கு இந்த உலகம் சம்பூர்ணமாக அழிந்து அதன் பின்னால் இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் மனிதர்களாக பிறந்தார்களோ அவர்கள் எழுப்பப்படுவார்கள், விசாரணை செய்யப்படுவார்கள். அதன் பின்னால் தான் சுவர்க்கம் நரகம் கொடுக்கப்படும் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். ஆறாவது விடயமாக, நம்முடைய வாழ்க்கையில் நல்லவைகள் கெட்டவைகள் அனைத்தும் நடப்பதற்கு பிரதானமான காரணம் இறைவனுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய நாட்டம். அவனுடைய நாட்டப்படிதான் அனைத்து காரியங்களும் நடக்கின்றது என்பதை ஒருவன் நம்பியாக வேண்டும். இப்படி 6 விடயங்களையும் ஒருவன் அடிப்படையாகவே நம்ப வேண்டும். இதுதான் அவன் ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், இறைவனுடைய வழியை ஏற்றுக்கொண்டால் செய்ய வேண்டிய அடிப்படை விடயங்களாக இருக்கின்றது. இன்னும் 5 விடயங்கள் இருக்கின்றது. இந்த 5 விடயங்களும் ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டும் என்று இந்த உலகத்திலே ஏவப்பட்டிருக்கின்றார்கள், வேண்டப்பட்டிருக்கின்றார்கள். இதிலே யார் யாரெல்லாம் அதனுடைய முதல் கடமையை நிறைவேற்றுகின்றார்களோ ஏனைய கடமைகளை நிறைவேற்றுவது அவருக்கு சுலபமாக அமைந்துவிடும். அதனுடைய முதல் கடமை என்ன? அதுதான் உண்மையான கடவுள் அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு வேறு யாரும் கிடையாது என்று ஏற்றுக்கொண்டு இறை தூதராக முஹம்மது நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஏற்றுக்கொள்வது ஒவ்வொரு மனிதன் மீதும் கட்டாயமாக வேண்டப்பட்ட ஒரு கடமையாக இருக்கின்றது. இப்படி யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இருக்கின்ற 2வது கடமை, தினம்தோறும் எம்மை படைத்த படைப்பாளனை துதி செய்வது, நன்றி செலுத்துவது, 5 நேரமும் அந்த இறைவனை தொழுது வணங்கி வழிபாடு செய்வது. இது 2வது கடமையாக இருக்கின்றது. 3வது கடமை, அதாவது ஏழைகளுக்கு வரி கொடுப்பது. ஏழைகளுக்கு, இறைவனுடைய வழியை ஏற்றுக்கொண்டவர்களில் பணக்கார வர்க்கம் இல்லாத ஏழை எளியவர்களுக்கு அந்த வரியை கொடுக்க வேண்டும். அதே போன்று மாதங்களிலே ஒரு மாதம் இருக்கிறது, 12 மாதங்களிலே ஒரு மாதம் இருக்கிறது, ரமதான் என்று சொல்லக்கூடிய மாதம்.
அந்த மாதத்தை யாரெல்லாம் அடைந்து விடுகின்றார்களோ அதிலே பரிபூர்ணமாக விரதம் வைக்க வேண்டும். இது 4வது கடமை. இறுதியாக 5வது கடமையாக இருக்கின்றது இறை இல்லமாகி இறை இல்லங்களிலே முதலாவது இறை இல்லமாகிய மஸ்ஜிதுல் ஹரமிலே இருக்கக்கூடிய கஅபத்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த இறை ஆலயத்தை போய் ஹஜ் என்று சொல்லக்கூடிய மாதத்திலே அதிலே சில வழிபாடுகளை மேற்கொள்வது இது 5வது கடமையாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படி 5 விடயங்களின்பால் ஏவப்பட்டிருக்கின்ற வேண்டப்பட்டிருக்கின்ற இந்த மனிதன் இந்த 5ஐயும் மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல. மாறாக தன்னுடைய வாழ்க்கையில் அழகான விடயங்களை கொண்டு அதை அலங்கரிக்க வேண்டும். மற்ற மனிதர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். மொத்தத்திலே ஒரு நல்லொரு மனிதனாக இந்த உலகத்திலே அவன் வாழ கடமைப்பட்டிருக்கின்றான். அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய செயல்பாடுகள் அனைத்துமே ஒரு சிறந்த ஒரு தோற்றத்தை அந்த மனிதனுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் எம்மிடத்திலே கேட்கின்ற விடயமாக இருக்கின்றது. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அனைவருமே கடமைகளிலே சமமானவர்களாக கணிக்கப்படுவார்கள். இன்று மாற்று மதத்தவர்கள் வேறு சிந்தனைகளில் உள்ள தப்பான அபிப்பிராயத்தை இஸ்லாம் மீது கொண்டிருக்கின்றவர்கள் பிரதானமாக சுமத்துகின்ற குற்றச்சாட்டுகளில் ஒன்று பெண்களுக்கு உரிமைகள் கிடையாது என்று. மாறாக அப்படி கிடையாது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ தெளிவாக கூறியிருக்கின்றார்கள், வஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, பெண்களின் விடயத்திலே நீங்கள் நலவையே நாடுங்கள் என்று சொல்லி. அதே போன்று பெற்றோரின் விடயத்திலே நீங்கள் அவர்களுக்கு காலம்பூராக பணிவிடை செய்யுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று. அதே போன்று உங்களுடைய அயல் வீட்டார்களுக்கு நல்லதையே செய்யுங்கள் என்று. இப்படி அனைத்து காரியங்களிலும் நல்லதை செய்யுமாறு இஸ்லாம் எம்மிடத்திலே இஸ்லாம் கேட்டுக்கொள்கின்றது. எனவே இதன் அடிப்படையிலே உண்மையான முறையிலே இஸ்லாமிய மார்க்கம் கூறுகின்ற விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து அதன் மூலம் தன்னுடைய செயல்பாடுகளை யாரெல்லாம் அலங்காரப்படுத்துகின்றார்களோ அலங்காரப்படுத்திக் கொள்கின்றார்களோ இவர்களுக்குத்தான் முஸ்லிம்கள் என்று சொல்கின்றோமே ஒழிய இறைவனுடைய கட்டளைகளை வாழ்க்கையிலே எடுத்து நடக்காமல் உலகத்திலே விசமத்தனங்கள் செய்து திரிகின்றவர்களுக்கு கிடையாது. இவர்களுக்கு நாங்கள் உண்மையான முஸ்லீம் என்று செல்வதற்கு முடியாது. எனவே அப்படியான முறையில் தெளிவான முறையில் அழகான ஒரு வாழ்க்கையை பெற்றுத்தருவதற்காக வேண்டி இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலே நல்லதை செய்யுமாறு எங்களிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்றது. எனவே இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். இதை யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கின்றார்களோ இவர்கள் தான் முஸ்லீம்கள். இந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாலா திசைகளிலும் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய இந்த வர்க்கம் இந்த மார்க்கத்தை ஏற்று இறை வழியிலே கட்டுப்பட்டு வாழுகின்றவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். ஏராளமான மக்கள் இந்த மார்க்கத்தை படித்து இந்த மார்க்கத்துக்குள்ளே நுழைகின்றார்கள். அர்த்தம் என்னவென்றால் இறைவனின் நாட்டப்படி இறைவன் யாருக்கு தன்னை பற்றிய தெளிவை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த விடயத்தை தடுப்பதற்கு எவராலும் முடியாது என்பதைத்தான் இது காட்டிக்கொண்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்த என்னுடைய சகோதர நெஞ்சங்களே, இதை பற்றி மென்மேலும் விளக்கங்கள் மென்மேலும் தகவல்களை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நாங்கள் முயற்சி செய்வோமாக என்று கேட்டு, அதே போன்று மென்மேலும் ஏதாவது தெளிவுகளை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டுமென்றால் எம்முடைய நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறும் உங்களிடத்திலே வேண்டி இந்த உரையை இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இப்படி நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இதை தொடர்ந்து இன்னும் பல நிகழ்ச்சிகளிலே உங்களை சந்திக்க நாடியவனாக அந்த அடிப்படையிலே இறுதியாக நான் இந்த உரையை முடித்து கொள்கின்றேன். இஸ்லாமிய காணிக்கையான சலாத்தை உங்களுக்கு முன்வைத்தவனாக உங்களுக்கு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாமுன் 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 சலாம் சலாமுன் 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 சலாம் சலாமுன் 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 சலாம் சலாமுன் 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 சலாம்.